ஓகே. ஒரு ஒரு ப்ரொஃபஸர் சரியா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோகிராஃபி ரிலேட்டடா சரியா. ஸோ அந்த இதுல வந்து அவர் வந்து ப்ரொஃபஸரா இருக்காரு. ஜென்னி ஹில்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு சரியா. ஸோ அதுல என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு அவரு அந்த அந்த அவரோட யூனிவர்சிட்டியில இருக்கிற ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாரு சரியா. அவங்க கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு குரூப்பா வந்து பிரிக்கிறாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த போட்டோ எடுக்கிற இது சரியா, போட்டோகிராஃபில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டீமா பிரிச்சுட்டு ரெண்டு அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறாரு சரியா. ஸோ அதுல அந்த அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் 1A அப்படின்னு வச்சுக்கோங்க. குரூப் ஏ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான போட்டோ வந்து எடுக்கணும் சரியா. அவங்க வந்து எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கலாம். அந்த 1 மந்த்துக்குள்ள அவங்க கொடுக்க வேண்டியது என்னன்னா குவாலிட்டியான போட்டோஸ் வந்து அவருக்கு வந்து எடுத்து அனுப்பணும் சரியா. அப்படி அந்த குவாலிட்டியான போட்டோஸ் வந்து யார் இது பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் இருக்கு. அந்த டீமுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. அந்த டீம்ல யார் தி பெஸ்ட் போட்டோ எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க சரியா. ரெண்டாவது குரூப்புக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 மந்த் டைம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி சரியா. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து குவாலிட்டியான போட்டோ, ரெண்டாவது குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி சரியா. நீங்க எவ்வளவு போட்டோ வேணா எடுக்கலாம் சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுங்க சரியா. அதுல பெஸ்ட் போட்டோ எதுவோ அதை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் பிரைஸ் கொடுக்க போறோம் சரியா. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்ஸ் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் சரியா. ஸோ ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நேச்சுரலி வந்து குவாலிட்டியா எடுக்கிற போட்டோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி நிதானமா நிறைய டைம் எடுத்து குவாலிட்டியான போட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் சரியா. ஆனா இங்க நடந்தது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டியா போட்டோ எடுத்தவங்க வந்து அப்கோர்ஸ் நல்ல குவாலிட்டியில இருந்துச்சு சரியா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பா எடுத்தாங்க இல்லையா, நிறைய போட்டோ எடுக்க பி குரூப் கொடுத்தாங்க இல்லையா. இது ரிசல்ட் என்னவா வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏ குரூப்பை விட பி குரூப் நிறைய போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டியா வந்திருந்தது அந்த ஏ குரூப்பை விட சரியா. ஸோ ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏ குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், அந்த லைட்டிங்ல இருந்து அந்த எடுக்கக்கூடிய இடம் அந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தாங்க சரியா. ரொம்ப பர்ஃபெக்ஷனா இது பண்ணிட்டு அந்த பர்ஃபெக்ஷனோட அந்த போட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அவங்க போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான பர்ஃபெக்ஷனான ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அந்த போட்டோ வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ரெண்டாவது குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ஷன்லாம் எதிர்பார்க்கல சரியா. குவாலிட்டியான போட்டோ எடுக்கணும்னு வந்து நிறைய போட்டோ எடுத்தாங்க சரியா. ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ சரியில்லை அப்படின்னு அதுல சில என்னென்னலாம் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்ட் பண்ணாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 போட்டோ ஒரே இதை வந்து 10 தடவை எடுத்து பார்த்துட்டு என்னென்னலாம் சரியில்லையோ அதை கரெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா எடுக்க ஆரம்பிச்சாங்க ரைட். ஸோ அப்படி அதனால என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டோ எடுத்தவங்க அந்த கரெக்ஷனை எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி பண்ணிட்டு 10 போட்டோ 20 போட்டோக்கு அப்புறம் ஒரு நல்ல போட்டோ வருது அப்படின்னா கூட அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் என்னவா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் நமக்கு நடக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை சரியா. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளவுதான் சரியா. ஸோ வந்து அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணணும் சரியா. ஸோ வந்து நிறுத்தாம பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். அதுதான் வந்து இதுல அவங்க கண்டுபிடிச்ச விஷயம். ஸோ அதனால பர்ஃபெக்ஷனா நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்றதுக்கு நினைச்சிட்டு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்றதே ரொம்ப சிரமமாயிரும் சரியா. ஸோ அப்புறம் அந்த பர்ஃபெக்ஷன் வரல அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆயிடும் சரியா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டி டீமை விட என்ன பண்ணாங்கன்னா இந்த குவான்டிட்டி டீம் சரியா. ஸோ வந்து அதிகமா நிறைய பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவங்க பர்ஃபெக்ஷனே இல்லை அப்படின்னா கூட பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாவும் வந்தது. அவங்க வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ஷனுக்கும் வந்துட்டாங்க சரியா. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து பர்ஃபெக்டா அப்போ ஒரு டைம் எல்லாம் எதிர்பார்த்து உட்காந்துருக்க வேண்டாம் சரியா. நீங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் அந்த பர்ஃபெக்ஷன்லாம் எதிர்பார்க்கவும் வேண்டாம். நீங்க வந்து அந்த ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏன் திரும்ப திரும்ப செய்யணும்
அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்யறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கிளியர் வந்து இந்த அட்டாமிக் ஹேபிட்ல ஜேம்ஸ் கிளியர் ஆத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 சயின்டிஸ்ட் அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 குரூப் எடுத்துட்டாங்க. சரியா? அந்த 3 குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து டீச்சர்ஸ், சரியா? இன்னொரு குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் கம்போஸ் பண்றவங்க ஒரு குரூப்ல வந்து இருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸி டிரைவர்ஸ், சரியா? ஸோ இவங்களுக்கு எல்லாம் என்ன என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு அசைன்மெண்ட் இல்லை, ஆல்ரெடி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சரியா? ஒரு ஒரு அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் அப்படின்னு எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்கள எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. சரியா? ஸோ அந்த மூணு மூணு குரூப்போட பிரெயின் பிரெயினை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்கேன் பண்ணாங்க. சரியா? ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்து ரிசல்ட் என்ன இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டீச்சர், சரியா? ஸோ அந்த டீச்சர் அவர் வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் டீச்சர், மேத்ஸ் இது பண்றவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மேத்ஸ் டீச்சர் அவரோட பிரெயின் அந்த அவங்களோட பிரெயின் எல்லாத்தையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க அந்த 50 பேர்த்தோட பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்து என்ன என்ன இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரெயின்ல டெலிமேட்டர் அப்படிங்கிற பகுதி, சரியா? நம்ம பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா இருக்கு பிரெயின்ல, சரியா? ஸோ அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலிமேட்டர் அப்படிங்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த செல்கள் வளர்ந்து பெருசா ஆயிருந்தான், சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணாங்க அந்த மியூசிஷியன்ஸ் வந்து இது பண்ணாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா செரிபெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின்ல ஒரு பகுதி இருக்கு. அந்த செரிபெல்லம் தான் அந்த மியூசிக் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து அங்க அதுதான் வந்து அதுதான் வந்து சென்ஸ் பண்ணும், அதுதான் வந்து இது பண்ணும். அந்த அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருந்தது, அது கொஞ்சம் வளர்ந்தும் இருந்ததுதான், சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூகேல வந்து இந்த சர்வே வந்து பண்ணாங்க. ஸோ அந்த டாக்ஸி டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரெயின் இது பண்ணி பார்த்தப்போ அவருக்கு அந்த ஹிப்போதாலமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன கிளாண்ட் தான் வந்து அதை வந்து இது பண்ணுது. அந்த கிளாண்ட்ல இருக்கிற ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த பிரெயினோட க்ரோத் வந்து நல்லா இருந்துச்சு, சரியா? ஸோ இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸி டிரைவர் அவங்க அவங்க பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜியாகிரபி, அந்த யூகேனா யூகேவோட ஒவ்வொரு ரோடும் தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு ஏரியா தெரிஞ்சிருக்கணும், சரியா? அந்த 4 டைரக்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த ஒவ்வொரு ஜியாகிரபி ஒவ்வொரு இடம் எங்கெங்க இருக்கு, அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட் எங்க இருக்கு, அப்புறம் ஒவ்வொரு முக்கியமான பிளேசஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், சரியா? ஸோ வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கைட் பண்றதுக்கு நிறைய இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கூட அப்ப வந்து அதெல்லாம் இருக்குல்ல, சரியா? அவங்க வந்து பிரெயின்ல அவங்க அவங்க மைண்ட்ல வந்து இருக்கணும், அது இருந்தாதான் ஒரு பிளேஸ்க்கு வந்து கரெக்டா அவங்க வந்து போய் சேர முடியும், அதுக்கு ரூட் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அதே மாதிரி ஒரு மியூசிஷியன்ஸ் புதுசா ஒரு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்றாங்க அப்படின்னா அப்படி பல விதமான இதுல இருந்து எடுத்து அந்த மியூசிக் வந்து நம்ம இது பண்ணுவோம். உதாரணத்துக்கு இளையராஜா இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் புதுசா ஒரு ஒரு பாட்டை ஒன்று இது பண்றாங்க. அந்த மியூசிக் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வேற வேற மியூசிக் அல்லது வந்து சில காம்பினேஷன் சில இதெல்லாம் வந்து போட்டுதான் ஒரு மியூசிக் வந்து ஒரு பாட்டு வந்து இது பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட அந்த அந்த தாட் ப்ராசஸ்லயே இருந்து அந்த விஷயங்களை கரெக்டா பண்ணாதான் வந்து அதை வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து பண்ணாங்க. அந்த மேத்ஸ் டீச்சர் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெயின்ல இருந்து குறிப்பிட்ட ஏரியால தான் வருது, சரியா? ஸோ அதுல வந்து அவங்க எக்ஸ்பர்டைஸா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ற பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள் வளர்ந்து அங்க வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல எக்ஸ்பர்ட்டா வந்து அவங்க இருக்காங்க, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு வேலையும் திரும்ப திரும்ப செய்யறீங்க, ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருக்கிற அந்த செல்கள் அந்த பகுதி அந்த இயக்கிற பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவா இருக்கும், இல்லையா? ஸோ அது வந்து அந்த அந்த வந்து ஸ்ட்ராங்கா ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் வந்து அப்படி ஆயிருச்சு அப்படின்னா நீங்க எஃபர்ட்லெஸ்ஸா எது வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ இப்போ அந்த இளையராஜா நீங்க போயிட்டு இப்போ தூக்கத்துல தட்டி எழுப்பி எனக்கு ஒரு இது போடுங்க, ஒரு டியூன் ஒரு பாட்டுகள் இது இந்த டியூன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட அவர் டக்குன்னு அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவார், சரியா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த 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 ஹேபிட் ஃபார்மேஷன்ல அந்த பிரெயின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது அது வந்து நமக்கு ஈஸி ஆயிடும், சரியா? ஸோ நேத்து கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் சார்ல அவங்க பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமை அந்த சென்னிமலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கோயிலுக்கு வந்து போயிட்டு வராங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கீழ இருந்து அந்த மேல அந்த ரோடு வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா படியில தான் ஏறி போகும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா படியில தான் ஏறி போயிட்டு வந்தாங்க. ஆம், 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 அதுவே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். இருந்தாலும் காலையில அந்த வாக்கிங் அப்படின்னு தொடர்ந்து போயிட்டு இருக்கனால அது வந்து ஒரு பெரிய இதா இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப அந்த பெயின் இருக்கிறதோ அல்லது வந்து இங்க வலிக்குது அங்க வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கப்புறம் இன்னொரு சேலஞ்ச் வந்தது. அவங்க அவங்க மாமாக்கு ஒரு ஹெல்த் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க கிளம்பி கோயம்புத்தூர் போக வேண்டியதா இருந்தது. கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாங்க. அங்க போயிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அவங்கள. மேல கீழே இறங்கி அங்க இங்கேயும் சுத்திட்டு வந்து இது பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒர்க் இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 பாடியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு எஃபர்ட் நார்மலா நம்ம இப்படி போயிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா எந்திரிக்கவே முடியாது. காலையில அவ்வளவு டயர்ட் ஆயிருவோம், அவ்வளவு வீக் ஆயிருவோம். ஸோ வந்து இப்போ நம்ம இந்த இந்த வாக்கிங் எல்லாம் போயிட்டு ப்ராக்டிஸ் ஆனதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த பெயினோ இதோ வந்து எதுவுமே தெரியல அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஹேபிட் ஃபார்மேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் திரும்ப திரும்ப செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பண்ணக்கூடிய இது வந்து தன்மை வந்து நமக்கு வந்துடும். ஸோ பாடி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் இதுல என்ன சொல்றாருன்னா லா ஆஃப் லீஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது எனர்ஜி வந்து தேவைப்படாது, உழைப்பும் தேவைப்படாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய எனர்ஜி தேவைப்படும், நிறைய உழைப்பும் தேவைப்படும். சரியா? ஸோ வந்து இதுல எது வந்து ஈஸியா இருக்கும்? எனர்ஜியும் தேவைப்படாது, உழைப்பும் தேவைப்படாது அப்படிங்கிறது ஈஸியா, நிறைய எனர்ஜியும் தேவைப்படுது, நிறைய உழைப்பும் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து ஈஸியா. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹேபிட் ஃபார்மேஷன் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதிக உழைப்பு, அதிக எஃபர்ட் போடுற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸ்டார்ட் பண்றது. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னு அந்த ஃப்ரிக்ஷனை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து தடைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லது தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து இது முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த எலிமினேட் பண்ணணும். ஈஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா தான் அந்த ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சரியா? அப்படின்னா நீங்க வாக்கிங் போறது வந்து ஈஸியான விஷயம் இல்லையே, அப்படி மலை மேல ஏறிட்டு வருது வந்து ஈஸியான விஷயம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் வந்து நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் அது வருது நான் சொல்றேன் அப்படின்னு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் வந்து அப்படிதான் ஈஸியா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து அந்த ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படி மெதுவா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட பெரிய பெரிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதாரணமா நடந்துடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ரைட்? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷனை எப்படி எலிமினேட் பண்ணணும் ஹேபிட் ஃபார்மேஷன்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸாமுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கீங்க அல்லது படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போன்ல வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா அந்த போன் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் நம்மள. சரியா? ஸோ அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க போனையும் பக்கத்துல வச்சுட்டு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியாது. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பக்கத்துல வச்சுக்காம அடுத்த ரூம்லயோ அல்லது கொஞ்சம் தூரமாவோ கொண்டு போய் வச்சிடணும். ரைட்? ஸோ நீங்க படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல மட்டும் நீங்க கவனம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த 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 ஃப்ரிக்ஷனை எலிமினேட் பண்ற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேபிட் வந்து நீங்க அந்த படிக்கிறது ஒரு 5 நிமிஷம் தான் படிக்கிறீங்க, 10 நிமிஷம் தான் படிக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ரெண்டையும் பக்கத்துல வச்சுட்டு அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மொபைல்ல அந்த ஃப்ரிக்ஷன் அதான் ஃப்ரிக்ஷன் சொல்றாங்க. அதை வந்து நீங்க கொண்டு போய் வச்சிடணும். அல்லது வந்து யாராச்சும் அப்பதான் கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணிட்டு பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இது வந்து நீங்க 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ அதுக்கு எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த 1 மணி நேரமோ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அது வரைக்கும் அதை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் வந்து நீங்க அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேபிட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டயட்ல இருக்கீங்க. சரியா? வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டயட்ல இருக்கீங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுவார், மாப்பிள்ள இன்னைக்கு வெளியில போலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து உடனே எனக்கு கிளம்பி போயிடும். பாத்தீங்கன்னா நைட் பிரியாணி 10 மணிக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்றது, அந்த என்ன சவர்மா சாப்பிட்றது அல்லது வந்து ஃப்ரைடு சிக்கன் வந்து சாப்பிட்றது நமக்கு பிடிச்சமான விஷயத்துக்கு போய் வெளியே போய் சாப்பிட்றது. சரியா? ஸோ வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு அப்படின்னா அவாய்ட் பண்ண முடியாது. ரைட்? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம டயட்ல இருக்கோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? ஏன் அது வந்து அந்த 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 இது வந்து பிரேக் ஆயிடும்.
அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி அந்த அந்த ஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஃப்ரெண்டு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்டு ஒவ்வொரு நாள் கூப்பிடுவாங்க. சரியா? ஸோ வந்து நம்ம ஒரு டயட்ல இருக்கோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ண முடியாது. அவங்க கூப்பிட்டா போகாம இருக்க முடியாது. பட் என்னன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஃப்ரெண்டு முக்கியம் தான். பட் வந்து நீங்க ஒரு நைட் எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா இல்ல எப்படி நான் டயட்ல இருக்கேன் நான் வர முடியாது அப்படின்னு வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அல்லது வந்து ஒரு 3 மாசத்துக்கு எனக்கு கூப்பிடவே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி அந்த ஃப்ரிக்ஷனை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஹேபிட் வந்து ஃபார்ம் பண்றது வந்து ஈஸி ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட் ரூல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் கிளியர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து காலையில அந்த ஜிம்முக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு 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 இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஜிம்முக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து போயிடலாம், நடந்தே கூட போயிடலாம், அல்லது ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வந்து போயிடலாம். பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் எப்படி போவாரு அப்படின்னா ஒரு ஒரு கார் ஒன்று புக் பண்ணிடுவாராம். சரியா? அந்த காரை புக் பண்ணிட்டு அந்த கார் வந்து அந்த டைம் டைம் வந்து சேர்ந்துக்கும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனால என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா அதுக்கு பைசாவும் கொடுக்கணும். அதனால என்ன பண்ணிட்டா ஒன்ஸ் வந்து அதை கேன்சல் பண்ணாலும் அதுக்கு பைசா வந்து கொடுத்தாகும். அதனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 கார் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவர் தயாராகி அந்த ஜிம்முக்கு வந்து போவார். ஜிம்முக்கு போயிட்டு 2 மணி நேரம் அந்த ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சாலே என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, வேண்டாம் அப்படின்லாம் வந்து அந்த இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த டைம் இந்த டைம் தான் எக்ஸாக்டா அந்த டைமுக்கு அந்த கார் பிக்கப் பண்ண வர சொல்லிடுவாராம். ஸோ வந்து என்ன பண்ணுவாரு அந்த கார் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா போய் தான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னா அதை வந்து கிளம்பி போயிடுவாராம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி வந்து ஒரு ஹேபிட் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து முதல்ல தயாராகணும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கிங் போறதுக்கு உண்டான போயிட்டு நீங்க இன்னைக்கு வாக்கிங் போறேன்னு எந்திரிச்சு அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டு விட்டு வெளியில வந்துட்டு நீங்க ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அப்பா இன்னைக்கு வேண்டாம் முடியல அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா கூட அது வந்து ஓகே தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேபிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றது தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அல்லது அந்த ஷூ ஒன்று வாங்குறீங்க, நம்ம இனிமேல் நாளைல இருந்து வாக்கிங் போறோம்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஷூ வாங்கிட்டீங்க. அந்த ஷூ எடுத்து வந்து நீங்க போடுறீங்க, ஒரு 5 நிமிஷம் தான் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா கூட அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து நான் ஒரே நாள்ல ஷூ வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த நீங்க தொடர்ந்து வந்து பண்ண போறது இல்லை. அந்த ஒரு நாள் போயிட்டு வந்ததுலயே எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து நீங்க ஒரு பெரிய விஷயம் பண்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள அந்த ஹேபிட் வந்து பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு இது சொல்றாரு. சரியா? அந்த 2 மினிட்ஸ் மட்டும் எந்த ஒரு ஹேபிட் நீங்க ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த 2 மினிட்ஸ்க்குள்ள அதை செஞ்சு முடிக்கிற மாதிரி பண்ணிருங்க ஸ்டார்டிங்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புக் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க 1 மினிட் டெய்லி 1% நீங்க வந்து உங்க ஹேபிட்ல வந்து நீங்க இது பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கூட 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 36.7% வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹேபிட் ஸ்டார்ட் பண்றது தான் முக்கியம். அது சிம்பிளாவும் ஈஸியாவும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அடுத்தது வந்து ஹேபிட் ஷேப்பிங் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு பெரிய ஹேபிட் வளர்க்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை உடனே நம்ம வந்து பண்ண முடியாது. சரியா? அதனால அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் நீங்க வாக்கிங் போகலான்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் போறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்து நீங்க வாக்கிங் போவீங்க. இனிமேல் வாக்கிங் போகணும்னு நினைச்சாலே பயம் வந்துடும் உங்களுக்கு. சரியா? ஏன்னா கை கால் வலி வந்துடும், உடம்பு வலி வந்துடும், இதெல்லாம் வந்து நடந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சின்ன சின்னதா வச்சுக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வந்து உதாரணத்துக்கு அந்த புக் படிக்கிறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்டாமிக் ஹேபிட் வந்து படிங்க, அருமையான புக் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரே நாள்ல படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டாம். சரியா? ஸோ ஒரே ஒரு பேஜ் படிச்சீங்க அப்படின்னா கூட போதும். அன்னைக்கு படிச்சதுல ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா கூட போதும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு புக் படிச்சுட்டு ஒரு விஷயம் மட்டும் உங்க மைண்டுக்கு போகுது அப்படின்னா அடுத்த நாள் வந்து நீங்க 2 பக்கம் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வச்சுக்கோங்க. ஒரு புக் எடுத்துட்டு
அதை வந்து நம்ம அந்த ஹேபிட் டெய்லி புக் படிக்கிற ஹேபிட் வேணும் அப்படின்னா அந்த புக்கை ஏதோ ஒரு பக்கம் அப்படி ஓபன் பண்ணி அந்த பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு கீழே வச்சிடலாம். அப்படி பண்ணா கூட அந்த ஹேபிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது சிம்பிளாவும் ஈஸியாகவும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு 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 நாளைக்கு ஒரு பேஜ் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சீங்க, 2வது நாள் 2 பேஜ் அப்படி படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல ஒரு புக்கை ஒரே நாள்ல படிச்சு முடிக்கிறதுக்கு உண்டான ஹேபிட் வந்து வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றது வந்து அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சிரமப்பட்டு நம்ம ஃபார்ம் பண்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல விஷயத்துக்காக. ஒரு கெட்ட விஷயம் நமக்கு வந்து வந்துருச்சு, ஹேபிட் ஆயிடுச்சு, சரியா? ஸோ அதை எப்படி வந்து நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஸோ வந்து நல்ல நல்ல ஹேபிட் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து 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 வந்து நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கணும். கெட்ட ஹேபிட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம கம்மி பண்ணணும். அதான் விஷயம். ஸோ எப்படிங்க ஃப்ரீக்வன்சி பண்றது? கெட்ட ஹேபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதான் அந்த டோபமைன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலே அது வந்து சுரந்துடும். இது 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 இந்த விஷயம் அந்த சிகரெட் குடிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிகரெட் குடிக்கணும்னு தோணிருச்சு அப்படின்னால என்ன ஆகும்னா அந்த டோபமைன் உடனே சுரந்துடும், சரியா? அது இப்போ பண்ணு 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 வந்து இது பண்ணிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உடனே போய் ஸ்மோக் பண்ணிட்டு வந்தாதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருப்தி வரும், சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுல வர்ற அந்த சாட்டிஸ்பேக்ஷன் பின்னாடி வர்ற கெடுதல் பத்தி அவங்களுக்கு தெரியாது, அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இந்த டோபமைன் என்ன பண்ணும் அப்படின்னா அப்ப கிடைக்கிற சந்தோஷத்துக்காக என்ன பண்ணுவோம்னா உடனே வந்து அதை பண்ணும் அப்படின்னு. இப்படி ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க உடனே அந்த ஸ்மோக்கிங் வந்து குவிட் பண்ண முடியாது, சரியா? ஸோ அதனால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பாக்கெட்லயே சிகரெட் பாக்கெட் வச்சிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாம நீங்க அந்த பாக்கெட்லயே வச்சுக்காம அதை வந்து எங்கேயாச்சும் ஒரு நீங்க நீங்க அதை ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு ரூம்லயோ ஏதோ ஒரு மேல ஒரு இடத்துலயோ கொண்டு போய் வச்சிருங்க, சரியா? உடனே நீங்க டக்குன்னு எடுக்க முடியாத இடத்துல வச்சிருங்க. அப்படி தோணுச்சு அப்படின்னா அதை போய் அங்க மேல போய் அது மேல ஏறி எடுத்து அப்புறம் தான் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு என்ன ஆகும்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு குறையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஸ்மோக் பண்றது வீட்டுல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அடி விழுகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா வெளியே எங்கேயாச்சும் தூரமா தான் போய் பண்ணணும், பண்ணிட்டு வரணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்க முடியும். அப்ப என்ன ஆகும்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேட் ஹேபிட் வந்து வெளியில வரணும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா தான் இது பண்ண முடியும், சரியா? ஸோ அந்த ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிவர்ஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை குறைச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே அது வந்து நம்ம குறைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் ரொம்ப நாள் வந்து பார்த்தா ரொம்ப சீரியஸா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுங்க, சரி, ஒரு ஆஃபீஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமா பதட்டமா வர்றாரு, சரியா? ஸோ அவங்க ஒய்ஃப் பார்த்ததும் கேட்குறாங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க, இப்படி பேய் அடிஞ்ச மாதிரி இருக்கீங்களா, என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, இல்ல இன்னைக்கு ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து மாதிரி இருக்கிற கடைக்கு ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நானு. ஸோ வாங்கி எப்படின்னு நம்ம ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. அதே அப்படி இடிஞ்சு விழுந்ததுல பாத்தீங்கன்னா இங்க இருந்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்து எல்லாமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அச்சோ, நல்ல வேலை, கடவுள் அருள், நம்ம நம்ம கும்புற சாமி தான் நம்ம கடவுள் குலதெய்வம் தான் நம்ம காப்பாத்திடுச்சு அப்படின்லாம் வந்து இது பண்ணிட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் திருப்பி சொல்றாரு, இப்படி இருந்தது, எனக்கு வந்து அந்த டீ டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டடமே இதாயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னார். அப்புறம் பாத்தீங்கன்னா சரி அந்த டிவி வந்து இது பண்ணி பாக்குறாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த டிவில வந்து அந்த நியூஸ் வரும், சரியா? ஸோ நியூஸ்க்கு வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த கட்டடம் இடிஞ்சிருச்சு, அந்த கட்டடத்துல இருக்கிற இவ்வளவு பேர் வந்து அந்த ஆபீஸ்ல இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு வந்து அது கவர்மெண்ட் ஜாப், அந்த வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபும் சரி அவங்களுக்கு காம்பன்சேஷனா வந்து பாத்தீங்கன்னா 20 lakhs பணமும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அந்த இதுல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. உடனே ஒய்ஃப் வந்து சொன்னாங்க ஹஸ்பண்ட்ட, ஐயா உங்ககிட்ட எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் படிச்சு படிச்சு சிகரெட்டை குடிக்காத குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு,
பாரு இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரைட். ஸோ ஓகே. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு இதுக்காக சொன்னேன். ஓகே. ரிவார்ட்ஸ், அந்த ரிவார்ட்ஸ் மூலமா வந்து ஹேபிட் ஃபார்மேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை வந்து நம்ம தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? ஸோ அப்படி சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்ம பிரெயின் வந்து அந்த டோபமைன், ஒரு சந்தோஷம் அப்படின்னா அந்த டோபமைன் சுரக்கும். டோபமைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு உண்டான ஹார்மோன். சரியா? ஸோ வந்து அந்த டோபமைன் சுரந்துருச்சு அப்படின்னா அந்த சந்தோஷமான விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த சந்தோஷமான ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா டோபமைன் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்படி திரும்ப திரும்ப நம்ம ஓகே. ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி திரும்ப திரும்ப நம்ம வந்து அந்த டோபமைன் சுரக்குது அப்படின்னா அந்த விஷயம் திரும்ப திரும்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். ரைட். ஸோ ஒரு ரிவார்ட் கிடைக்குது, ஒன்று செய்யறோம், அதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஹேபிட்டா வந்து மாறிடும், அது வந்து நமக்கு பழக்கமா வந்து மாறிடும். ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ல வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். ரைட். ஸோ அதே வந்து நீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல வகையான பிரச்சனை வந்து நமக்கு உடம்புல கொண்டு வந்து சேர்த்துடும். ரைட். ஸோ வந்து நம்ம டெய்லியும் அந்த ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்ப நம்ம கெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த ரிவார்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்தியான உடம்பு வச்சிருக்கோம். சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ஸ்மோக்கிங், இந்த புக்கு ஃபுல்லாவே வந்து ஸ்மோக்கிங் தான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டர்மா குடிச்சிட்டு இருக்காருன்னா அவருக்கு வந்து அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கேன்சர் கூட வர்றதுக்கு உண்டான விஷயமா இருக்கும். ரைட். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்றது வந்து நமக்கு கஷ்டமான விஷயம். ஆனா இந்த ஸ்வீட் சாப்பிட்றது, இந்த ஸ்மோக் பண்றது அப்படிங்கிறது வந்து நமக்கு பிடிச்சமான விஷயமா இருக்கும். சரியா? ஏன்னா அது இம்மீடியட்டான ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது. சரியா? இம்மீடியட்டான ஒரு ப்ளஷர் வந்து கொடுக்குது. அதனால வந்து என்னன்னா நம்ம அதுக்கு வந்து அடிமையாயிரும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்ட் ஆயிரும். சரியா? ஆனா வந்து லேட்டா சந்தோஷம் தர்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடனே அட்ராக்ட் பண்றது இல்லை. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிற விஷயத்த உடனே நம்ம ரிவார்ட் கிடைக்கிற மாதிரி எப்படி மாத்துறது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி மாத்துறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அந்த ரிவார்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த ஹேபிட் தொடர்ந்து பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேபிட்டா வந்து மாறும். எக்ஸசைஸ் நல்லது, வாக்கிங் போறது நல்லது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நீங்க வந்து உங்க கேலண்டர் இப்போ மந்த்லி ஷீட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மந்த்லி ஷீட்ல இப்போ நீங்க வாக்கிங் போகலான்னு டிசைட் பண்றீங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணலான்னு டிசைட் பண்றீங்க, அல்லது யோகா பண்ணலான்னு டிசைட் பண்றீங்க, அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் இருக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து தொடர்ந்து தொடர்ந்து அட்டன் பண்றீங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேலண்டர்ல வந்து நீங்க மார்க் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் பண்றீங்க, 2 நாள் பண்றீங்க, தொடர்ந்து ஒரு 1 வீக் பண்ணிட்டீங்க. சரியா? அந்த 1 வீக் கேலண்டர்ல வந்து நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து வரும். சரியா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹேபிட் ட்ராக்கிங், அந்த ட்ராக்கிங் வந்து அதுல வந்து ஒரு 2 நாள் 3 நாள் மிஸ் ஆச்சு அப்படின்னாலே ஐயோ நம்ம பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதுவும் ஏக்கம் வந்து வரும். சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேபிட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து நீங்க தொடர்ந்து அதை மார்க் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்படி அந்த மார்க் பண்றதுக்காகவும் அந்த கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அது சந்தோஷத்தை கொடுக்கும். சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேபிட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நீங்க அதை ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஸோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேபிட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? இந்த ட்ராக்கிங் மெயின்டைன் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம அந்த விஷயம் கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னாலே அந்த கேலண்டர் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இந்த இந்த வாரத்துல எவ்வளவு நாள் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நாள் பண்ணிருக்கோம், 4 நாள் பண்ணல. இந்த மாசத்துல எவ்வளவு நாள் பண்ணிருக்கோம், 30 நாள் இருக்கு அப்படின்னா 15 நாள் தான் பண்ணிருக்கோம், 15 நாள் பண்ணல, 10 நாள் தான் பண்ணிருக்கோம், நம்ம 20 நாள் பண்ணல அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த திருப்தி வந்து வராது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்லது வந்து நீங்க 20 நாள் பண்ணிட்டீங்க, 25 நாள் பண்ணிட்டீங்க, 5 நாள் தான் பண்ணல அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேபிட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த ஹேபிட் ட்ராக்கிங் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்து அது அது வந்து அந்த டோபமைன் வந்து இது பண்ண கொடுக்கும். அந்த அதான் அந்த டோபமைன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க ஒரு டாஸ்க் பண்றீங்க, அதை செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் அந்த
அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, டோஸ் அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்கோம். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோஸ் அப்படிங்கிற அந்த 4 ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து அதிகமாக சுரக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிட் ட்ராக்கிங் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். நம்ம கண்ணு முன்னாடி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து தொடர்ந்து தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுல இந்த ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கண்ணால பார்க்குறோம், ஒரு விஷயம் பண்றோம், அதை மார்க் பண்றோம், ட்ராக் பண்றோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா போடுற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஹேபிட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து அந்த ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 25 நாள் போயிட்டீங்க, 5 நாள் தான் இது ஒரு ரீசன் நம்ம போக முடியல அப்படின்னாலும் அந்த 25 நாள் நீங்க போயிருக்கீங்க, அந்த கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க மேலேயே வந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நாம அந்த 25 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செல்ஃப் இமேஜுக்கு மேல நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, பணம் உள்பட. சரியா? உங்க செல்ஃப் இமேஜ் எவ்வளவோ அவ்வளவுதான் உங்க பணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்க செல்ஃப் இமேஜ் எவ்வளவோ அவ்வளவுதான் உங்களோட ஹெல்த்தும் கூட. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்க அந்த ட்ராக் பண்ணும்போது அதை பார்க்கும் போதே உங்களை பத்தியான உங்க மேல மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த செல்ஃப் இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், செல்ஃப் எஸ்டீம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ உங்களோட கடின உழைப்பு அந்த அந்த கேலண்டர் பார்த்தோம்னே தெரியும். 25 நாள் நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு அதை பார்த்தோம்னே என்ன ஆகும்னா உங்க மேல அந்த ரெஸ்பெக்ட் வரும், உங்களுக்கே உங்க மேல ஒரு மரியாதை வரும். சரியா? உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை வருது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேபிட்டா வந்து தொடர்ந்து தொடர்ந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ரைட்? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாள் 2 நாள் செய்ய முடியல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரியா? ஒரு நாள் 2 நாள் பண்ணல அப்படின்னா கூட தொடர்ந்து தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 25 டேஸ் ஒரு மாசத்துல பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு கிராண்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹேபிட்டா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஆஹ் நம்ம இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அதாவது ஒவ்வொரு மாசம் ஒரு வாரத்துல வந்து குறைஞ்சபட்சம் அதை 7 நாள் போகணும். பட் ஒரு நாள் போகல அப்படின்னாலும் நம்ம வருத்தப்பட மாட்டோம். அந்த 6 நாள் போயிட்டோம் அப்படிங்கிற இந்த சாட்டிஸ்பேக்ஷன் வந்துடும். நம்ம வந்து நம்மளையே என்ன பண்ணுவோம்னா மெஷர் பண்ணுவோம். பரவாயில்ல, இது வந்து இந்த வாரத்துல வந்து 6 நாள் போயிட்டேன். சரியா? அடுத்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 நாள் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட growth வந்து நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம இந்த ட்ராக் பண்ணும்போது. சரியா? ஸோ வந்து இது இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம தொடர்ந்து தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 ஹேபிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து ஒரு கோலா வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு 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 ஹேபிட்டா நம்ம நம்ம ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொட்டீனா பண்ண வேண்டிய விஷயமா வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? உதாரணத்துக்கு தான் இந்த நீங்க வாக்கிங் டெய்லியும் 1 மணி நேரம் டாக்டர் வாக்கிங் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு, அல்ல டெய்லி 10 கிலோமீட்டர் போகணும், 5 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த 5 கிலோமீட்டர் முதல் நாளே நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து அதை பண்ணவே போறது இல்லை, பண்ணவும் மாட்டீங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க முதல்ல இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து நீங்க மெதுவா மெதுவா பண்ணிட்டு அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த 5 கிலோமீட்டர் நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து தொடர்ந்து நீங்க ட்ராக் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹேபிட் ஃபார்மேஷனா வந்து மாறிடும். சரியா? ஸோ வந்து நீங்க அந்த 5 கிலோமீட்டர் போறது தான் கோல் அப்படின்னு வச்சுட்டு வந்து பண்ண வேண்டாம். 4 கிலோமீட்டர் போனா கூட பரவாயில்ல. சரியா? ஸோ வந்து அந்த 5 கிலோமீட்டர்ல 10 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம போக முடியும், அந்த ஹேபிட்டா ஆயிடுச்சு அப்படின்னா. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த கன்சிஸ்டன்சியா இருக்கும்போது நம்ம அந்த ஹேபிட் ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது நமக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் இருக்கும். மேல இருந்து வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லிட்டே இருக்கணும். ரைட்? ஸோ வந்து நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். சரியா? ஏன்னா அவர்கிட்ட போய் நம்ம இதை பண்ணிட்டோம் பண்ணல அப்படின்னு ஏதோ ஒன்று வந்து சொல்லணும். ரைட்? ஸோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அப்படிதான். ரைட்? யாராவது நம்மளை வாட்ச் பண்றாங்க, நமக்கு இது பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சின்சியரா வந்து அதை வந்து செஞ்சுட்டு இருப்போம். யாருக்காச்சும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம சின்சியரா வந்து செஞ்சுட்டு இருப்போம். ஸோ இங்க அந்த ஹேபிட்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ராக்கிங் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து அப்படி ட்ராக் பண்ணல அல்லது வந்து நீங்க ஒரு வாரம் பண்றீங்க, அதுக்கப்புறம் அப்படி பாக்குறீங்க, சரி சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டீங்க, உதாசீனப்படுத்திட்டீங்க அப்படின்னாலும் உதாரணத்துக்கு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஸோ உங்க ஒய்ஃப்ட்டு வந்து நீங்க இப்படி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, ஒரு 4 நாள் போகல. சரி, உங்க ஒய்ஃப் வந்து கேலண்டர் பார்த்து என்ன சொல்லுவாங்க, என்னமோ பெருசா சொன்னீங்க, எங்க 3 நாள் தான் இருக்கு, மிச்சம் 4 நாள் போகவே இல்லை, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வந்து நீங்க ஒய்ஃப்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுத்துடணும். 7 நாள் வந்து நான் போனா, ஆம், 7 நாள் நான் போகல அப்படின்னா வந்து என்னன்னா, அந்த வீக்கெண்டுக்கு வந்து உங்களுக்கு போய் ஒரு கிராண்டா ஒரு ட்ரீட், சரியா, வந்து நான் வந்து இது பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து கொடுக்கணும், உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும், ரைட்? எப்படி இருக்கும்? ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கண்காணிக்கிறாரு. நீங்க வந்து அது பண்ணலைன்னா ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அப்படி ஏன் பண்றதுன்னு கேட்கறது மட்டும் இல்லாம, அப்படி பண்ணாததுக்கு வந்து உங்களை திட்டமும் செய்யறாங்க, அதுக்கு வந்து ஒரு ஃபைனும் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் அந்த பொறுப்பு வரும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து நீங்க உங்களை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்கிங் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் சின்சியரா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இந்த அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது வந்து ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சனா இருக்கலாம், சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு நாள் செய்யல அப்படின்னா இது ஒரு பனிஷ்மெண்ட், சரியா? ஸோ அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு போகல அப்படின்னா நறுக்குன்னு ஒரு கூப்பிட்டு வைப்பாங்க அப்படிங்கிற அளவுக்காச்சும் இருக்கணும், ரைட்? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அதுக்கு பயந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஹேபிட் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹேபிட் ஃபார்மேஷன்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 4 விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ ஒன்று வந்து அந்த ஹேபிட் வந்து தூண்டணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைக்கும் போதே ஆர்வமா இருக்கணும். அந்த ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த கியூ நமக்கு வந்து செய்யணுங்கிற இது வரணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கணும். 3வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது ஈஸியா இருக்கணும். 4வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து அது கொடுக்கணும், ரைட்? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து நமக்கு நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்லைட்ஸ் இருக்கு, சரியா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்ஸ் இருக்கு. அதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா டோபமைன் ஸ்பைக். இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா டோபமைன் வந்து இந்த 4 இதுல வந்து எப்படி இதாகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அடுத்து வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல ஜேம்ஸ் கிளியர் சொல்ல அந்த 1% ரூல். 1% ரூல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சின்னதா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டைனி இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லி தினம் தினம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இதை வந்து சொல்றாங்க. கன்சிஸ்டண்டா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அந்த ஹேபிட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும், எவ்ரி டே வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்ப்ரேஸ் காம்பவுண்டிங். ஸ்மால் சேஞ்சஸ், நீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரிசல்ட் வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து அந்த சைக்கிளிங் கம்பெனி பண்ண இது வந்து பாத்தீங்கன்னா அதான் வந்து பண்ணாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ரஸ், நீங்க எப்படி ப்ரோக்ரஸ்ல இருக்கீங்க, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க க்ரோத்தை வந்து மெஷர் பண்றது, அது நீங்க உங்களுக்கே பாராட்டு கொடுக்குற விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த க்ரோத்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்புறம் ஸ்டே பேஷண்ட் அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ட்ரஸ்ட் த ப்ராசஸ், சரியா? ஸோ அந்த ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 வீக்லயோ 10 டேஸ்லயோ அப்படின்னா பண்ண முடியாது, சரியா? ஸோ அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தொடர்ந்து தொடர்ந்து பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகி அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ஹேபிட் அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கணும், அதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துன்னு சொல்றாங்க, சரியா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் ப்ரோக்ரஸ் நாட் பர்ஃபெக்ஷன். சரியா? பர்ஃபெக்ஷனா பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க வந்து தொடர்ந்து தொடர்ந்து அதை பண்ணணும் அப்படிங்கறத வந்து முக்கியம். ஸோ வந்து பெட்டர் ஈச் டே லீட்ஸ் டு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் ஓவர் டைம், சரியா? ஸோ வந்து நீங்க அப்படி பர்ஃபெக்டா பண்ணலைன்னா கூட தொடர்ந்து தொடர்ந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்டா இருக்கும், நீங்க தொடர்ந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போது, ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஹவு டு சேஞ்ச். சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூ அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருந்தோம். ஸோ கியூவோட டெஃபினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேபிட் வந்து
ஒரு ஒரு ஆக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேபிட் வந்து ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் ஒரு 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 ஒர்க் லோடு வந்து வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து நம்ம இது பண்ண முடியாது. மேக் இட் ஆப்வியஸ் அந்த ஹிடன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நம்ம அந்த செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது ஈஸியா வந்து வச்சுக்கணும். ஹேபிட் வந்து நாம வெளியில வரணும். ஒரு தவறான விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், வெளியில வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை கஷ்டமான விஷயமா வந்து வச்சுக்கணும். அதை வந்து ஈஸியா கிடைக்காத மாதிரி வச்சுக்கூடாது. ஹேபிட் ஃபார்ம் ஆகணும்னா ஈஸியா இருக்கணும். ஹேபிட்ல வெளியில வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து கஷ்டமா வச்சுக்கணும். அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த கியூ. அப்புறம் கிரேவ் அப்படிங்கிறது வந்து கிரேவிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெயின் வந்து நம்ம இதுக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணும். சரியா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் போன்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரேவிங் எல்லாருக்குமே நிறைய டைம் இன்னைக்கு மொபைல் போனை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொபைல் போன் கையிலேயே வச்சுட்டு இருக்கோம், அதனால ஈஸியா வந்து நம்ம அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்லீஸ்ட் நைட் படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்க கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெட் டைமுக்கு முன்னாடி மொபைல்ல வேற எங்கேயாச்சும் வேற ரூம்ல வச்சுட்டு போயிடணும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது கிடைக்காத மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 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 விஷயம் அந்த நமக்கு பிடிச்சமான விஷயம் அட்ராக்டிவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? அந்த பிடிக்காத விஷயம் வெளியில வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது கஷ்டமாகவும் நான் அட்ராக்டிவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேவிங் யூஸ் பண்ணிட்டு அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண முடியும், வெளியில வர முடியும். ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் நமக்கு இருக்கு, ஒரு இதை பண்ணா நமக்கு ஒரு 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 சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம பண்ண ஆரம்பிப்போம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி அந்த மொபைல் தான் வந்து சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்க ஒரு இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பார்த்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அது ரிலேட்டடான விஷயம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? நீங்க எங்க போய் அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் அது ரிலேட்டடான விஷயம் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அந்த மொபைல்ல வந்து உங்களை அதிகமா பார்க்கறதுக்கு தூண்டுற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நீங்க எதை பார்த்தீங்கன்னாலும் அது ரிலேட்டடான விஷயம் திரும்ப திரும்ப காமிச்சுட்டே இருக்கும் அது. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க ஆர்வமா தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பீங்க. ரைட்? ஸோ அது வந்து நம்மளை அப்படி அட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடும். ஸோ அப்படி அட்ராக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியால இருந்து நம்ம வெளியில வரணும். அதை வந்து நம்ம ஒரு ஹேபிட் ஈஸியா வேணும் அப்படின்னா நம்ம ஈஸியா வச்சுக்கணும். ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு வெளியில வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். அந்த அந்த மொபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 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 நம்ம வேலையெல்லாம் கெடுது அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த 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 ஆப்பவே வந்து நம்ம டெலீட் பண்ணி வச்சிடணும், அல்லது மொபைல வந்து இது பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிவார்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன் ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த டோபமைன் நம்ம ஒரு 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 விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டோம், செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவார்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த அந்த ரிவார்டுக்காக தான் ஒரு ஹேபிட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்றோம். ஸோ நம்ம அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட் ஹேபிட் இருந்து வெளியில வர முடியும். ஸோ பேட் ஹேபிட் இருந்து வெளியில வரணும்னு பாத்தீங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபைடா ஒரு விஷயத்த நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணணும்னா அதே மாதிரி அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடு வேணா நீங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் உங்களுக்கு யார் அந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. சரியா? ஓகே. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில இந்த டைம் சேலஞ்ச் சில இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நாளைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸான இந்த ஸ்லைட்ஸும் உங்களுக்கு நாளைக்கு வந்து நீங்க வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட வந்து கேளுங்க, அவங்க வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம அந்த அந்த டீடாக்சிங் பத்தி பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா டீடாக்சிங்கும் அதுக்கு உண்டான இதையும் வந்து நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு மார்னிங் உங்களை மறுபடியும் மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை. Recording stopped.